ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். உங்களை என்னோட வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ளோரிடால இருக்கிற ஒரு சூப்பரான, அழகான, ஒரு தனித்துவமான இடத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வந்து ஃபோர்ட் டி சோட்டோ பார்க்குங்க. இது வந்து ஒரு பீச் மட்டும் இல்லைங்க. இது ஒரு ஹிஸ்டரி நிறைந்த இடங்க. அண்ட் வைல்ட் லைஃப்பும் இருக்கு. அழகான நீர்நிலை இருக்குங்க. அண்ட் ஒயிட் சாண்ட்ஸ் எங்க ஸ்பெசிஃபிக்கா அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பேர்ட்ஸ், சன்செட் எல்லாமே சேர்ந்து இருக்கும் ஒரு ட்ரீம் லொகேஷன்ங்க இது வந்து. அடுத்து 4, 5 நிமிஷத்துக்கு நீங்க இந்த வீடியோவ என் கூட இருக்கீங்கன்னா, இந்த பார்க்குக்கு போற வழி, அமைப்பு, அழகு, செய்யக்கூடிய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஃபோர்ட் பத்தின ஹிஸ்டரி எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நீங்க கேட்டுட்டே வாங்க. இந்த லொகேஷன் ஃபோர்ட் டிசோட்டோ பார்க்குங்கிறது ஃப்ளோரிடால இருக்கிற பைனல்ஸ் கவுண்டில இருக்குங்க. இது வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கு பக்கத்துல இருக்கு. அண்ட் இதோட டோட்டலா 5 ஐலேண்ட் சேர்ந்து உருவான பார்க் இது. அதாவது மல்லட் கீ, மேட்லைன் கீ, செயின்ட் ஜீன் கீ அண்ட் செயின்ட் கிறிஸ்டோபர் கீ அண்ட் போனே ஃபார்ச்சூன் கீ. இந்த 5 ஐலேண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தாங்க இது. இந்த ஃபோர்ட் டிசோட்டோ பீச்சுங்க. டேம்பால இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு 45 நிமிஷம் ஆகுங்க. ஆனா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து வரதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகுங்க. மேப்ல பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ப்ளூ வாட்டரால சரவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு பாரடைஸ் மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஃபோர்ட் டிசோட்டோவோட சின்ன ஹிஸ்டரி பார்த்துடலாம் வாங்க. 1898ல ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் டைம்ல டிஃபென்ஸ் சிஸ்டமா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த பில்ட் பண்ணப்பட்டது. இதுல வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய கேனன்ஸ், மோட்டார் லான்ச்சர்ஸ், அண்டர் கிரவுண்ட் ரூம்ஸ், சோல்ஜர் பேரக்ஸ்னு பேட்டிலுக்கு யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இந்த இடத்துல எந்த பேட்டிலும் நடக்கலங்க. ஆனா இதை யோசிச்சா இது ஒரு பெரிய மிலிட்ரி பேஸா இருந்துச்சு. பார்க்குக்கு உள்ள வந்து போறதுக்கு உங்களுக்கு காமனா ஃபீல் வரும். பச்சை மரங்கள், லாங் கோஸ்டல் ரோடு, உண்மையாலுமே பீஸ்ஃபுல்லான வைப் இருந்துச்சுங்க. இது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ சைட்ல தான் இருக்கு. நீர் வந்து ப்ளூ கலர்லயும், வின்டர் டைம்ல கொஞ்சம் மைல்டு கிரீன் கலர்லயும் இருக்குங்க. அண்ட் கிளியர் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ரிலாக்ஸிங் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுங்க. இங்க நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்விம்மிங் அண்ட் சன் பாத் பண்ணலாங்க. இங்க கிளீன் வாட்டர் இருக்கிறதுனால ரிலாக்ஸிங் வேவ்ஸ் இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்கா நீங்க சன் பாத் எடுத்துக்கலாம். கயாக்கிங் அண்ட் கெனோயிங் பண்ணலாங்க. மேங்க்ரோவ்க்குள்ள பேடல் பண்ணலாம். டால்ஃபின்ஸும் காண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நாங்க போனப்ப ஒரு பேபி ஷார்க் வந்து கரை ஓரமா வந்துச்சு. அதை நாங்க பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம். 24/7 ஓப்பன் ஃபிஷ்ஷிங் பயர் இருக்குங்க. அதுக்கு பெரிய ஃபிஷ்ஷும் கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் பைக்கிங் பண்ணலாங்க. பார்க்ல 7 மைல்ஸ் ட்ரைல் வந்து இருக்கும். சீனிக் ரைடோட நீங்க அங்க பைக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பைக்கிங் பண்ணலாம். அதாவது சைக்கிளிங். பிக்னிக் பண்ணலாங்க. ஷேடட் டேபிள்ஸ் இருக்கு. கிரில்ஸ்லாம் இருக்கு. நீங்க பிக்னிக் மாதிரி எல்லா ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு இங்க கிரில் பண்ணி சாப்பிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். ஃபெர்ரி இருக்குங்க. ஃபெர்ரி டு எக்மார்ட் கீன்னு ஒரு ஃபெர்ரி இருக்கு. அப்சல்யூட்டா அன்டச்டு ஐலாண்ட், ப்ளூ வாட்டர் ஹெவன் நீங்க கண் கூட பார்க்கலாம். பேர்ட் வாட்சிங் இருக்குங்க. 300க்கும் மேற்பட்ட ஸ்பீஷஸ் வந்து இங்க இருக்குங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹெவன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அழகான பேர்ட்ஸ்லாம் வந்து வரும். நீங்க அதை கண் கூட பார்க்கலாம். வைல்ட் லைஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இங்க வைல்ட் லைஃபோட இயற்கை அழகு வந்து ஒரு வேற லெவல் இருக்குங்க. நீங்க பார்க்கலாம். இங்க டால்ஃபின்ஸ், பெலிகன்ஸ், ஆஸ்ப்ரேஸ், சீ டர்ட்டில்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். சீ டர்ட்டில்ஸ் வந்து சீசனலா தான் வரும்னு சொல்றாங்க. இங்க வந்து சன்செட் டைம்ல நிறம் மாறுற ஸ்கையை வந்து இந்த பார்க்கோட பிக்கஸ்ட் மேஜிக்குங்க. அதை நீங்க இங்க தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்குள்ள பார்க்கலாம் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு. நாங்க ஆனா ஃபோர்ட்டுக்கு போறதுக்கு டைம் கிடைக்கலங்க. இங்கேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்க இருக்கிற டனல்ஸ், பிரிக் வால்ஸ், கேனன்ஸ் எல்லாமே ஹிஸ்டரி வைப் கொடுக்குன்னு சொல்றாங்க. கிட்ஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்பவே பிடிக்கும். போட்டோ ஸ்பாட்டுக்கும் சும்மா பர்ஃபெக்டா இருக்குங்க அந்த ஃபோர்ட், ஹிஸ்டாரிக் ஃபோர்ட் வந்து. அண்ட் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா எல்லாமே இருக்குங்க. ஸோ எதுக்குமே நமக்கு கவலைப்பட தேவையில்ல. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு, சேஞ்சிங் ரூம்ஸ் இருக்கு, அவுட்டோர் ஷவர்ஸ் இருக்கு, பார்க்கிங், பிக்னிக் ஷெல்டர்ஸ் இருக்குங்க, வீல் சேர் ஆக்சஸும் இருக்குங்க. பார்க்கிங்க்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குங்க. இங்க வந்து க்ரௌடடே இல்லைங்க. ரொம்ப நிறைய பீச்சஸ் போனீங்கன்னா, டேம்பா, கிளியர் வாட்டர் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கே இடம் கிடைக்காதுங்க. ஆனா இங்க வந்து பார்க்கிங் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. இங்க கூட்டமும் கம்மியா தான் வராங்க. ஸோ நிறைய நேரம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பார்க்கிங் ஃபீ பாத்தீங்கன்னா $5 தான் வாங்குறாங்க ஒரு காருக்கு. ஹோல் டே என்ஜாய் பண்ணிக்கலாங்க. அக்டோபர் டு ஏப்ரல் தான் பெஸ்ட் வெதர் இருக்கும். சம்மர்ல வந்து கொஞ்சம் ஹாட்டாவும், மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பெஸ்ட் டைமாவும் இருக்கும். சன்செட் டெஃபினட்டா மஸ்ட் வாட்சுங்க. ஃபோர்ட் டிசோட்டோ பத்தி இப்பதான் நீங்க முதல் முறையா கேள்விப்படுறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதாங்க ஒரு ஃபோர்ட் டிசோட்டோ பார்க்கோட ஃபுல் கைடு. ஃப்ளோரிடால ப்ளூ வாட்டர் பீச் பார்க்கணும்னா இது வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விவி சிஸ்டர்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.